ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இங்கே சேலத்தில் ஃபண்ட் ரைசர்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் போயிருந்தோம். அதோட வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. மேபி யாராவது ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போறீங்க அப்படின்றப்ப இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வீக்கெண்டில் வந்து அங்கே போயிருந்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து காலையில் 11 மணிக்கே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மற்ற டைமில் வந்து ஈவினிங் 3 o'clock தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டைமிங் போட்டுருந்தாங்க. இதை வந்து நான் ஆன்லைன் தான் செக் பண்ணியிருந்தேன். அங்கே என்ட்ரி ஃபீஸ் வந்து 500 ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் வந்து 3 பேர் போயிருந்தனால 1500 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு கொடுப்பாங்களே, அது வந்து நாங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி நாங்கள் அந்த கார்டுக்கு வந்து பே பண்ணிட்டோம். சொல்லப்போனால் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த கேம் தான் விளையாட போனோம். இதோட பேர் வந்து எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் போகும்போது வேற ஒரு ஃபேமிலி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ எங்களை வந்து வெயிட் பண்ண சொன்னால நாங்கள் 3 பேரும் ஒரு 50 to 20 மினிட்ஸ் பக்கமாக நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம். வெயிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் விளையாடுறதுக்கு போனோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் பாப்பாவும் இந்த கேம் விளையாடுறது. சுத்தமாக 2 பேர்த்துக்கும் விளையாட தெரியல. அதுவும் நாளாக சொல்லவே வேணாம். ஸ்வேதாவது ஒரு டைம் 2 டைம் விளையாண்டோன்னே ஒரு ஃபார்முக்கு வந்துட்டா. ஆனால் நாளாக சுட்டு போட்டாலும் எனக்கெல்லாம் வராது அப்படின்ற மாதிரியே நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தேன். மீறி போனா ஒரே ஒரு அந்த பால் தான் அடிச்சேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சும்மா நின்று வேடிக்கையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க 2 பேர் தான் மாத்தி மாத்தி விளையாண்டுட்டு 20 மினிட்ஸ் பக்கமா நாங்க இந்த கேம் மட்டுமே தான் விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து முக்கியமா நான் வந்த மெயின் ரீசனே வந்து இங்க இந்த ஜம்பிங் ஜம்ப் இருக்கும்ல, அதை விளையாடுறதுக்கு தான். ஏன்னா வெளியில எல்லாம் நான் போய் கேட்கும் போது அங்க என்ன சொல்லுவாங்கன்னா கிட்ஸுக்கு மட்டும்தான் அலௌடு, பெரியவங்க வந்து அலௌட் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுவே எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கும். ஸோ அது விளையாடுறதுக்காக தான் போகணுன்றதுக்காகவே போனேன். அங்கேயே நமக்கு வந்து சாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம ஸ்லிப்பர் வந்து அங்கதான் வெளியே கழட்டி வச்சுட்டு தான் போகணும். அப்புறம் ஒரு லாக்கரும் கொடுத்துருவாங்க. நம்ம எடுத்துட்டு போற திங்ஸ் எல்லாமே வச்சிடலாம். நாங்க ஒரே ஒரு ஃபோன் மட்டும் எடுத்துட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்காக. ஆனா உள்ள போனா டைம் போறதே தெரியல. நாங்க அங்க வந்து 1 hour டைமு. அதே மாதிரி வந்து இப்போ 2 பேர் விளையாடுற மாதிரி இருந்தா 1 hour, நம்ம half an hour விளையாண்டுக்கலாம். 3 பேர்னா தனியா பே பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க தனியா ஒருத்தருக்கு மட்டும் 350 அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பே பண்ணோம். ஆக்சுவலாக 1500. அது இல்லாமல் நாங்கள் 350 பே பண்ணி டோட்டலாக 1850 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பே பண்ணி 3 பேர் விளையாண்டோம். ஆனால் நான் தான் இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்ட்டாக விளையாடிட்டு இருந்தேன். இந்த பலூன் மேலே போய் நம்ம உட்காந்து மேலேருந்து குதிப்பாங்க. இது வந்து நிறைய வீடியோ நான் பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து அங்கே நிறைய ஆளுங்க இருப்பாங்க. அவங்களே வந்து அதில் இது பண்ணுவாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. நாங்களே தான் மாற்றி மாற்றி இது பண்ணோம். இப்போ சொல்லப்போனால் அந்த வெயிட்டுமே எங்களுக்கு கரெக்டாக வரல. இருந்தாலும் ஏதோ மாற்றி மாற்றி செம்மையாக ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம் சுற்றி சுற்றி. அதுக்கப்புறமா நிறைய இடத்துல வந்து எனக்கு செம்மையா மூச்சு வாங்க ஆரம்பிச்சு. நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்களே விளையாடுங்க அப்படி சொல்லி கொஞ்ச நேரம் நான் அமைதியா உட்காந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தான் மாத்தி மாத்தி இதெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் சும்மா வீடியோ எடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே தான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இதுல வெளியில வந்து அந்த கார்டு வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். அதுல வந்து 10 கேம்ஸ் வந்து நம்ம விளையாண்டுக்கலாம் ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்க பண்ண பெரிய மிஸ்டேக்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வந்தோன்னே இந்த பெரிய பெரிய கேம் இருக்கும்ல, அதுக்கு வந்து நாங்க பே பண்ணாம இந்த குட்டி கேம்ஸ் இருக்கும், அதுக்கே போய் நாங்க வந்து பே பண்ணிட்டோம். ஸோ அதுதான் நாங்க பண்ண பெரிய மிஸ்டேக். ஏன்னா அப்போ அந்த கார்டில் வந்து 500 வந்து சார்ஜ் பண்ணி தருவாங்க. அதுக்கு வேணுன்ற அளவுக்கு தான் நம்ம விளையாண்டுக்க முடியும். அது தெரியாம நாங்க ஒரு மிஸ்டேக் பண்ணி ஒரு 2 3 கேம் எங்களால கடைசியா விளையாட முடியல. நாங்களும் சரி போய் கார்டு திரும்ப வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எதுக்கு ஒரு ஒரு கேமுக்காக திரும்ப 350 ஏதோ சொல்லியிருந்தாங்க சம்திங். அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் வந்தா நம்ம விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து நம்ம அந்த டோக்கன்லாம் வச்சு வாங்குவோம்ல, ஸோ மேலே வந்து ஒரு ஸ்டேஷனரி ஷாப் மாதிரி வச்சிருந்தாங்க. இடத்துலயே வந்து இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய திங்ஸ் வந்து குட்டி குட்டி குட்டியா ஒரு மாதிரி யூனிக்கா நல்லா இருந்துச்சு. ஆனா எதுவுமே நான் வாங்கலை. அதுதான் இது. அதுவும் முக்கியமா ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு டைரி மாதிரி குட்டி டைரி மேல வந்து சாக்லேட் மாதிரி போட்டிருக்கோம். நான் கூட பார்க்க தான் சாக்லேட் மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு லைட்டா அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அப்படியே ஒரிஜினல் சாக்லேட். இப்போ சாக்லேட் சாப்பிட்டா அதுல எப்படி ஒரு ஃபிளேவர் இருக்கு, அது அப்படியே வந்து அந்த டைரியில இருக்கு. விட்டா கடைசி சாப்பிட்றலாம் போல. செம்மையா இருந்துச்சு. ஆனா நாங்க எதுவுமே வாங்கல கடைசி வரைக்கும். ஆனா கடைசியா நாங்க இவ்வளவு விளையாண்டதுக்கு இந்த குட்டியா ஒரு ரப்பர் மட்டும் தான் கொடுத்தாங்க. வெளியே வந்து ஃபுட்டு வந்து அங்கேயே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பபுள் டீ மட்டும் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு இருந்தோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த பபுள் டீ குடிக்கிறேன். ஓரளவுக்கு ஓகே தான், பட்டு நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு சொல்லப்போனால். ஆனால் எனக்கு அமௌண்ட் மட்டும் தான் கொஞ்சம் ஏதோ அதிகமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். மற்றபடி டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. மழை வர மாதிரி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டோம்.